அல்லேலூயா. ஆமென். இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருக்கிறாராம்? அல்லேலூயா. எரேமியா கூப்பிட்டு சொல்றாரு, நீ போ, இங்க போ, குயவன் வீட்டுக்கு போ. இன்னைக்கு வரைக்கும் குயவன் இருக்காங்கல்ல? ஆமென். அல்லேலூயா. அங்க போ. அங்க என்ன செய்வாங்க? மண்பாண்டம் செஞ்சிருக்காங்க. மீண்டும் வாசிங்க. குயவன் பணிந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. தேவன் மனிதனை படைக்கும் போதே தெரியும் மனிதன் இப்படித்தான் போவான் என்று. புரியுதுங்களா? அல்லேலூயா. மனுஷன் இப்படித்தான் ஆவான்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்ப ஏன் படைச்சாரு அப்படின்னா அவனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப அந்த கையில வணையும் போது என்ன ஆயிடுச்சு? மண்பாண்டம் வணையும் போது எப்படி வணைவாங்க? என்ன செய்யணும்? எதுவா இருந்தாலும் இப்ப பாத்திரம் வரும்போது என்ன செய்யணும்? அதுதானே மண்பாண்டம் செய்யறது. அப்படித்தானே வைக்க பொருள்ல புல்லு கட்டணும்னா பிரி விடுவாங்க. என்ன செய்யணும்? எதிர் திசையில போனாதான் அது செயலாகும். அல்லேலூயா. ஆத்துல தண்ணி போகுதுன்னா குடத்தை கொண்டு போய் எதிர் திசையில தான் பிடிக்கணும் இல்லையா? போறவங்க போனா பிடிக்கலாம். தண்ணி இல்லைன்னாக்க இந்த பானையில இருக்க தண்ணி என்ன ஆகும்? சேர்ந்து வெளியே போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப வணைந்து கொண்டிருக்கும் போது என்ன செய்து கொண்டிருக்கும் போது? வணைந்து கொண்டிருக்கும் போதே கையிலே கெட்டு போயிடுச்சு. கையில என்ன ஆயிடுச்சு? ஆதாம் ஏவாள் எங்க கெட்டு போனாங்க? ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே வெளியவா? உள்ளேயே. ஆமென். மிரியாமுக்கு குஷ்டம் எங்க வந்தது? ஆசரிப்பு கூடாரத்துக்குள். ஆமென். அல்லேலூயா. அப்ப இதை அவர் சரி செய்ய விரும்புகிறார். சரி செய்ய விரும்புகிறார். அதான் சொல்றாரு, நீ என்ன செய்ய? குயவன் வீட்டுக்கு போ. அவன் மண்பாண்டம் வணைந்து கொண்டிருக்கிறான். மண்பாண்டம் வணைந்து கொண்டிருக்கும் போதே கையிலே கெட்டு போய்விட்டது. என்ன ஆயிடுச்சு? செய்யும் போதே கெட்டு போய்விட்டது. அல்லேலூயா. சபைக்கு வருகிற நீங்கள் கர்த்தருடைய உபதேசத்துக்கு மாத்திரம் என்ன செய்யுங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. இதுல பாருங்க, சகோதர, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அதை நான் வேறு பாத்திரமாக வணைவேன். வேற பாத்திரம், வேற பாத்திரமாக தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அது அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். வேற யாரால என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. வாசிங்க சோதரம், மத்தேயு புத்தகம் 14ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. 14:29. அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஆமென். அல்லேலூயா. படகை விட்டு இறங்கினான்னா முதல் படி இல்லையா? ஜலத்தின் மேல் நின்றான்னா இரண்டாவது படி இல்லையா? ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு? அப்ப அவனுடைய மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ரன்னிங்கா இருக்கு இல்லையா? அப்படிதானுங்க. இன்னைக்கு நம்ம அப்படிதான் இருக்கோம். விசுவாசிக்கிறோம். யார? இயேசுவை விசுவாசிக்கிறோம். சபைக்கு வர்றோம். உபதேசத்தை நம்புறோம். இயேசுவை நம்புறோம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? கொஞ்சம் இடறுகிறோம். இயேசு கிறிஸ்து சமுத்திரத்தில் நடந்து வருகிறார். எப்படி? எங்க வர்றாரு? சமுத்திரத்துல. அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர் என்று யோபு சொல்றாரு. அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர் அப்படின்னு தீர்க்க தரிசனம் அவர் நடக்கிறார். தீர்க்க தரிசனப்படி இயேசு நடக்கிறார். ஆனா பேதுரு நடப்பதற்கு எந்த தீர்க்க தரிசனமும் கிடையாது.
எந்த தீர்க்க தரிசனமும் அங்க கிடையாது. வார்த்தையை விசுவாசிக்கிற பொழுது, இயேசுவை விசுவாசிக்கிற பொழுது நீயும் அப்படி நடக்க முடியும். அல்லேலூயா. இப்ப நடந்தார். என்ன செய்தாரு? நடந்தார். அடுத்த வசனம், காற்று பலமாய் இருப்பதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே. இப்ப பேதுரு யார பார்த்து கூப்பிடுறாரு? இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, இங்க அதுதான் பிரச்சனை. காற்று பலமா இருந்தா காற்று யாரு? காற்றுக்கு பேரு, காற்று தெரியும். காற்று யாரு? தூதன். தண்ணி தூதன், வறுமை தூதன். அல்லேலூயா. இப்ப நாம என்ன செய்யறோம்னா, அந்த காற்றோட தூதனை போய் பார்க்கிறோம். யார பார்க்கிறோம்? அவன்கிட்ட போய் சொல்றோம், கொஞ்சம் நீ மெல்ல என்ன அட்டாக் பண்ணு, நான் தப்பிச்சுக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. காற்று தூதன். காற்று நம்ம வேதத்துல தூதன், உலகத்துல பார்த்தோம்னா வாயு. வாயுன்னா என்னது? ஆமே. ஏதாவது மாற்றம் இருக்காங்க? இப்ப நம்ம அதுகிட்ட போய் என்ன செய்யறோம்? இயேசுநாதன் வர்றதை விட்டுட்டு நேரா அங்க போயிடும். நீ என்ன செய்ய மேல கொஞ்சம் மெதுவா வீசினா நான் ஒண்ணும் பிரச்சனை இல்லாம வந்துடுறேன். அது சொல்லுது, நான் உன் மேல மெதுவா வீசுன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன வீசும்படி சொல்லி இருக்கிறது யாரு? மகாதேவன். இயேசு கிறிஸ்துன்னு ஒரு பேர் இருக்கு, மகாதேவன். அல்லேலூயா. இந்த பேரு உலகத்திலே அப்படியே சொல்லுவாங்க, மாற்றமே இருக்காது. தேவர்களுக்கெல்லாம் மகாதேவனும் மகாராஜனுமாய் இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அதனால நான் இன்னும் செய்ய முடியாது. ஆனா பேதுரு அங்க போகல. பேதுரு என்ன செய்யல? அங்க எல்லாம் போகல. வாய்ப்பு இருக்கு பாருங்களேன். நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த வேலையை தான் செய்யறோம். ப்ராசஸ் எங்க வருதுன்னு பார்க்கிறோம். இந்த ப்ராசஸ் உடைய மொத்த டோட்டல் எங்க இருக்குங்கிறத பார்க்கல. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப பேதுரு என்ன செய்றாரு? ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். கூப்பிடுறதுக்கான அவசியம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. அதாவது பேதுரு சிறு வயது முதல் கொண்டு மீன் பிடிக்கிறார். என்ன செய்யறாரு? மீன் பிடிக்கிறவனுக்கு நீச்சல் தெரியும். படகு கடல்ல போனா கவிழத்தான் செய்யும். படகு கவிழத்தான் செய்யும். கட்டுமரம் என்ன செய்யும்? கவிழத்தான் செய்யும். அதை நிறுத்தி ஜமாளிச்சு நீந்தி வர்ற பழக்கம்லாம் அவனுக்கு இருக்கு. எல்லா அனுபவமும் இருக்கு. ஆனா அனுபவத்தை அவன் பயன்படுத்தவில்லை. இதுதான் விஷயம். அனுபவத்தை பயன்படுத்தல. சோதரம் இயேசு கிறிஸ்துவை அணுகுகிறான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அணுகுகிறான். இப்ப இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொல்றாரு? அதான் விஷயம். முதல்ல படகை விட்டு இறக்கும் போது இப்படி சொன்னாரா? 28வது வசனத்தை வாசிங்க. பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே, நீரே ஆனால் ஜலத்தின் மேல் நடக்க உம்மிடத்தில் வர எனக்கு என்ன செய்யும்? கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர் வா என்றார். அங்க சொன்னாரா? விசுவாசின்னு சொல்லல, நீ வா. அல்லேலூயா. எப்படி? வா என்றார். அவன் உடனே படகை விட்டு என்ன செய்யறான்? இறங்கி இயேசுவின் இடத்திலே ஜலத்தின் மேல் நடக்கிறான். கடல் மேல நடக்கிறான். கடல் மேல நடக்கிறான். இப்ப நடந்து போகும்போது என்ன ஆகுது? காற்று பலமாய் இப்ப காத்து அவன்கிட்ட வந்துச்சா என்னன்னு தெரியல. பார்க்கிற தூரத்தில் இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பார்க்கிற. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அதுதான் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால், அந்த பிரச்சனையை எங்கே போய் நம்ம ஆஃப் பண்றதுன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கும் போதே நாம் கெட்டு போகிறோம். அல்லேலூயா. இப்ப என்ன செஞ்சிருக்கோம்? உலக பிரகாரமா இருந்தா காற்றை தான் போய் பார்த்துருக்கணும், பேசியிருக்கணும் இல்லையா? கொஞ்சம் பார்த்து என் மேல என்ன செய், மெதுவா வீசினா ஒன்னும் உனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை. காத்து சொல்லிடும், நான் அப்படியெல்லாம் வீசணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு கொடுத்துருக்கிற ரோல் அப்படி.
ஆமென். எனக்கு கொடுத்திருக்கிற ரோல் அப்படி. அல்லேலூயா. யாருப்பா கொடுத்தது அப்படின்னு கேட்டா மகாதேவன். இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பேரு? மகாதேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவரையே பேதுரு பார்க்கிறாரு. அவரே என்ன செய்றாரு? பேதுரு பார்க்கிறாரு. பார்க்கும்போது இப்ப தேவன் அவரோடு பேசுகிற விதம் இருக்கு பாருங்களேன். பேசுற விதம் கொஞ்சம் எப்படி இருக்கு? ஹார்டா இருக்கு. அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? கைவிடலங்க. ஏன் சந்தேகம்? முதலாவது அற்ப விசுவாசி என்று சொன்னார். இரண்டாவது கேள்வி கேட்கிறார், ஏன் சந்தேகப்பட்ட என்று சொல்லி என்ன செய்றாரு? கையை நீட்டி. மூன்று காரியமும் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் நடக்கிறது. அற்ப விசுவாசியே அவன் சோதரம். விசுவாசத்துக்கு பேதுரு சோதரம். எப்படி ஆபிரகாம் முக்கியமான ஆளோ அதே போல இவரும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு கேட்டா யாருன்னு நினைப்போம்? பிதாவினுடைய குமாரன். அல்லேலூயா. ரொம்ப கிட்ட போய் பாத்தீங்கன்னா பிதாவே அவர் தான் இருக்கும். பிதாவே அவர் தான் இருக்கும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார்னு பேர் வாங்கினவர். 12 பேத்துல அவருக்கு இப்படி ஒரு பேர் இருக்கு. எங்க போனாலும் பேதுரு இல்லாம அவர் போக மாட்டார். எங்க போனாலும் பேதுரு இல்லாம போக மாட்டார். அப்படிப்பட்ட தேவன் சொல்லுகிறார். 12 பேத்துல யாரு முதல் ஆளு? முக்கியமான ஆளு யாருன்னு கேட்டா பேதுரு தான். 12 பேத்துல பேதுரு தான். இப்ப அந்த 12 பேருக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு பேர் சொல்றாரு. என்ன பேரு? எவ்வளவு வருத்தமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். சந்தேகப்பட்டாய்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு? கை நீட்டினாரா இல்லையா? கை நீட்டிதான். அல்லேலூயா. இப்ப வா என்கிற போது இருந்த மரியாதை இப்பொழுது இல்லை. இப்போது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நான் வேற ஒரு பாத்திரமாக வணைவேன். உன் மீது ஒரு திட்டம் இருக்கும். அந்த திட்டத்திற்கு சோதரன் நம்முடைய கிரியைகள் தவறாக இருக்கிற பொழுது, நம்முடைய கிரியைகள் தவறாக இருக்கிற பொழுது அந்த திட்டம் நம்மை விட்டு போய்விடும். வேறொரு திட்டத்தை தான் கொடுப்பார். அல்லேலூயா. அதை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அவர் நிச்சயமாக உன்னை மீண்டும் உயர்த்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்னா அந்த இடத்தை பேதுரு என்ன செய்தாரு? எவ்வளவு முக்கியமானவர் தெரியுமா? மறுரூப மலையில யாருமே பேசல, பேதுரு பேசினார். மறுரூப மலையில யாருமே பேசல. யாராவது பேசினாங்களா? ஆனா என்ன செய்தாரு? பேதுரு பேசினார். பேதுருக்கு நிறைய இடத்துல தேவன் முன்னுரிமை கொடுத்தார். ஆனால் சந்தேகப்படுகிற போது அந்த முன்னுரிமைகள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது? அவரை விட்டு நீக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்போது ஒரு வார்த்தை சொன்னார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கைவிடலங்க. அவரை மீண்டும் கரத்தை பிடித்து தூக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு அதுபோல தேவனிடத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறோமா? அல்லேலூயா. இல்லாட்டி இன்னொரு ப்ராசஸை யோசிச்சுட்டு இருக்கோமா? இப்படி போனா நல்லா இருக்குமா? ஒருவேளை காத்து அடிக்கிறத நான் பார்க்காம இருந்தோம்னா நல்லா இருக்குமா? ஆமென். பார்க்காம இருக்க முடியுமா? அல்லேலூயா. பிரச்சனை வர்றத பார்க்காம இருக்க முடியுமா? அல்லேலூயா. எல்லாமே தேவனுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? தேவனுக்கு. சந்தேகப்படாம நடந்திருந்தா நடந்திருக்கலாம். சந்தேகப்படாம நடந்திருக்க முடியுமா? முடியாதா? ஆமென். எல்லா பெண்களும் நினைக்கிறது உண்டு. ஆமென். கொஞ்சம் நல்ல இடமா பார்த்திருக்கலாம். எப்படி? கொஞ்சம் நல்ல இடமா பார்த்திருக்கலாம். எல்லா ஆண்களும் நினைக்கிறது உண்டு. இன்னும் கொஞ்சம் லேட்டா இருந்தா இன்னும் நல்ல பொண்ணா கூட பார்த்திருக்கலாம். ஆமென். பிள்ளைங்க நினைக்கிறது உண்டு. இந்த வீட்டுல பிறந்து அந்த வீட்டுல பிறந்திருந்தா நிம்மதியா இருந்திருக்கலாம். அல்லேலூயா.
நினைக்கத்தான் முடியுமே தவிர எதையும் மாற்ற முடியாது. ஆமென். என்ன செய்ய முடியாது? எதையும். அது போலதாங்க பேதுரு எதையும் என்ன செய்ய முடியல? மாற்ற முடியல. இப்ப இயேசு அந்த படகுல ஏறின உடனே அந்த காத்து என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சது. ஆமென். அப்ப அந்த காற்று வந்ததின் நோக்கம் என்னவென்று சொன்னால், நீ தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு பிரச்சனையும் வரும். அல்லேலூயா. அனுமதிக்கப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் நீ தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும், தேவன் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வரும். இப்ப நம்ம என்ன நினைக்க தெரியுமா? பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தண்ணீர் மேல நடன்னு சொன்ன இயேசு பெரியவரா தெரியல. யாரு பெரியவரா தெரியல? இயேசு பெரியவரா தெரியல. சோத்ரம். காத்து எப்படி தெரியுது? நமக்கு பெரிய ஆளா தெரியுது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வருகிற பிரச்சனை நமக்கு எப்படி தெரியுது? பெரிய விஷயமா தெரியுது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க இயேசுவையும் பிரச்சனையும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க, இயேசுவை மட்டும் பாருங்கள். எல்லா பிரச்சனையிலும் இருந்து அவர் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க சோதரம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது 25ஆம் அதிகாரம். சோதரம் எரேமியாவின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவினிடத்திலும் அந்த ஜாதியினிடத்திலும் கையில இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேம்ல இருக்கும் போதே என்ன ஆயிராங்க? கெட்டு போயிட்டாங்க. அவங்கள இன்னொரு விதமாக இன்னொரு பாத்திரமாக வணைய தேவன் முடிவு செய்து விட்டார். இன்னொரு பாத்திரமா தேவன் உருவாக்க முடிவு செஞ்சுட்டார். அப்ப சொல்றாரு, இதான் டிசைன். எப்படி இருக்குது? 70 வருஷம் எங்க இருக்கணும்? பாபிலோன் தேசத்துல போய் இருக்கணும். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னா இப்ப நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, இந்த பிரச்சனை இப்படியே தான் இருக்கும், கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணுங்க, நம்ம என்ன செய்வோம்? பாஸ்டர் கிட்ட சொன்னா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எப்பவுமே ஜெபம் தான் சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு அனுமதித்திருக்கிறதை யாராலும் மாற்ற முடியாது. யாராலும் மாற்ற முடியாது. அத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அத நம்ம முதல்ல என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஆலோசனை. அதுக்கப்புறம் தான் ஆலோசனை. இங்க இன்னொரு குரூப் இருந்தது. அந்த குரூப் என்ன செஞ்சா தெரியுமா? வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். அதுல 27வது வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். 28ஆம் அதிகாரம் முதல்ல வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இவ்விடத்திலிருந்து எடுத்துட்டு பாபிலோனுக்கு கொண்டு போன கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகள் எல்லாம் நான் 2 வருஷத்திலே இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வர பண்ணுவேன் என்று தீர்க்கதரிசனம். இப்போ ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்கு. ஆமென். கர்த்தருடைய தரிசனம் எப்படி இருக்கு? 70 வருஷம் பாபிலோன்ல இருக்குன்னு இருக்கு. ஆமென். இவனும் தீர்க்கதரிசி தான், இவனும் ஊழியக்காரன் தான், இவன் கூட ஆசாரிகள் இருக்காங்க, இவனோடு ராஜாக்கள் இருக்கிறாங்க. ஆமென். நம்ம இருதயம் இருக்கு பாத்தீங்களா?
நமக்கு சாதகமா சொல்றதை மட்டும் ஏத்துக்கணும். எப்படி? நமக்கு சாதகமா சொல்றதை மட்டும் என்ன செய்யும்? ஏத்துக்கும். அல்லேலூயா. நமக்கு பாதகமா சொல்றதை என்ன செய்யும்? ஏத்துக்காது. ஏத்துக்குமான்னு கேட்டா ஏத்துக்கவே ஏத்துக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு இதுதான் நடக்கும் அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்றான் அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைங்க. அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. என்ன 2 வருஷத்துல என்ன செய்ய போறேன்? எல்லாம் திரும்ப வந்துரும். இப்ப நம்ம எதை நம்புறோம்? திரும்ப வர்றதுதான் நம்புறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் சொன்னது மாத்திரம் தான் நடக்கும். யார் சொல்றது நடக்கும்? இயேசு கிறிஸ்து சொல்றது மாத்திரம் தான் என்ன செய்யும்? நடக்கும். அதை மட்டும்தான் நடக்க வைப்பா. அல்லேலூயா. அதற்கு எத்தனை பேர் தடைகளாக இருந்தாலும், எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் சொன்னாலும், எத்தனை பேர் ஜனங்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் ஒன்றும் நடப்பதில்லை. ஒன்றும் என்ன செய்வதில்லை? நடப்பதில்லை. காரணம் என்ன தெரியுமா? அந்த நாட்களிலே தேவன் சொல்லி இருந்தார், சோதரம் பாபிலோனுக்கு போகிறவனை நான் கட்டுவேன். ஆமென். பாபிலோனுக்கு போகாமல் சோதரம் நான் எகிப்துக்கு போவேன், நான் அங்க போவேன் இங்க போவேன்னு சொல்றோம்னா நான் கட்ட மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, அவன் வணைந்த பாத்திரம் கையில் இருக்கும் போதே என்னது? கெட்டு போய் விட்டது. என்னவாயிற்று? கெட்டு போய் விட்டது. அல்லேலூயா. அப்ப கெட்டு போனதை திரும்ப வேறொரு பாத்திரமாக செய்ய தேவன் திட்டமிடுகிறார். பேதுரு இயேசுவின் இடத்தில் பேசும்போது தான் அப்படி ஆயிட்டார் இல்லையா? ஆமென். அல்லேலூயா. ஆனா மீண்டும் பேதுருவை தேவன் என்ன செய்தாரு? அதே படகுல ஏத்தி விட்டார். அதே படகுல ஏத்தி விட்டாரு. அதே காற்றை அமர்த்தி கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் எதை இழந்திருந்தாலும் தேவன் அதை மீண்டும் உங்களுக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். நான் எந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறேன்? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறேனா அல்லது இந்த உலகத்தின் வார்த்தைகளுக்கு நான்? அல்லேலூயா. இயேசு முக்கியமா உலகம் முக்கியமாங்க? இயேசுதான் முக்கியம். அப்ப அவர் சொல்றத என்ன செய்யணும்? என்ன செஞ்சிருக்கணும்? கேட்டிருக்கணும். எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்தில் சொல்லப்படுவதெல்லாம் நடக்கிறது. ஆனால் இவனிடத்தில் இந்த ஊழியக்காரனிடத்தில் சொல்லப்படுவதெல்லாம் எதுவுமே நடக்கல. ஜனங்களை ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்கான். ஜனங்களை என்ன செய்யறான்? ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறான். எத்தனையோ பேர் ஜெபம் பண்ண சொல்லி இருக்கிறீங்க. நான் என்ன சொல்ல தெரியுமா? ஜெபம் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யுங்க? ஆஸ்பத்திரிக்கு சொல்லிருக்கா இல்லையா? ஆமென். ஏன்? ஜெபம் என்பது ஒரு பாட்டு, சோதரன் பலவீனத்துக்கு மருத்துவம் என்பது இன்னொரு பாட்டு. அல்லேலூயா. மேட்டுப்பட்டியில நடந்த ஒரு விஷயம். அந்த அம்மா டீச்சர் நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாஸ்டர் சொல்லியிருக்காரு, பிரேயர் பண்ணி என்ன கொடுத்துருக்கிறாரு? நீங்க தடவிக்கீங்க, சரியா போயிடும். வலி அதிகமா இருக்கு. வலி ஹோமியோபதி டாக்டரை போய் பார்த்துருக்காங்க. யாரை போய் பார்த்துருக்காங்க? ஹோமியோபதி டாக்டரை பார்த்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்தா கேன்சர். செக் பண்ணி பார்த்தா கேன்சர். ஆபரேஷன் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, பண்ணாதீங்க, நம்ம ஜெபம் பண்ணி என்ன செய்வோம்? சரி பண்ணிடலாம். அல்லேலூயா. காலம் கடந்து செல்லுகிறது. ரொம்ப முடியல. ஆலோபதி மருத்துவத்தை போய் அணுகுறாங்க. என்ன ஆயிடுச்சு? 4th ஸ்டேஜ். எத்தனை ஸ்டேஜ்? அல்லேலூயா. டாக்டர் சொல்றாரு, இனி காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. அந்த சகோதரி மரித்து போனார்கள். 2 பிள்ளைங்க படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அன்னைக்கு அந்த இடத்துக்கு சோதரம் அடங்காராதனைக்கு வந்தாலுமே அந்த பாஸ்ட் யாருன்னு தான் கேட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும். ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும். தேவன் அனுமதித்திருக்கிறதை மாற்ற முடியாது. தேவன் அனுமதித்திருக்கிறதை மாற்ற முடியாது. அது எங்கே போனா சரியாகுமோ அங்க அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? அனுப்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே,
சோதரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ பாபிலோன் தேசத்துல என்ன செய்ய வேண்டும்? 70 வருஷம் இருக்கணும். ஆமென். அப்படி இருந்தா அந்த தேசத்தை நான் பார்த்துப்பேன். எந்த தேசம்? பாபிலோன் தேசத்தையும் நான் பார்த்துருவேன். அல்லேலூயா. உன்னையும் பாதுகாப்பா கொண்டு வந்து சேர்த்துருவேன். அல்லேலூயா. அப்ப அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவர்களை தேவன் ஒருபோதும் என்ன செய்யல? கைவிடல. அல்லேலூயா. ஒருபோதும் என்ன செய்யல? கைவிடல. ஆனா இந்த வார்த்தையை கேட்டா பாருங்க, இந்த 2 வருஷத்துல திரும்ப வந்துடும். எத்தனை வருஷத்துல? அவன் உயிரோட இல்ல. அல்லேலூயா. நீங்க எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தை முழுசா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் யாரும் உயிரோட இல்ல. ஏன்? அனாதி தீர்மானங்கள் எரேமியாவினிடத்தில் அறிவிக்கப்பட்டது. அனாதி தீர்மானங்கள். 4ஆம் அதிகாரம், எரேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனம் எங்க எழுதி இருக்காங்க? எரேமியா 4:23. எங்க எழுதி இருக்கணும்? ஆதியாகம புத்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் எழுதி இருக்கணும். அல்லேலூயா. எங்க எழுதி இருக்கணும்? ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் எழுதி இருக்கணும். இல்லைன்னா 2வது வசனத்தில் எழுதி இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதியாகமம் 2ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? பூமியானது எப்ப? தேவன் பார்க்கும்போது. எரேமியாவுல பாருங்களேன், பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. இப்ப ஒழுங்கின்மைக்கும் வெறுமைக்கும் நம்ம பார்க்க முடியும், ஒரு முடிவுக்கு வந்துடும். ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அல்லேலூயா. இந்த ஒழுங்கின்மைக்கு முன்னாடி ஒண்ணு இருந்திருக்கும்ல, அது என்னவா இருந்திருக்கணும்? ஒழுங்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்திலே இருள் இருந்தது. ஆதியாகமத்தில் எழுதுறாரு. ஆமென். அங்க எரேமியால என்ன எழுதுறாரு? வானங்களை பார்த்தேன், இந்த பூமியில மட்டும் கிடையாது, வானம் வரைக்கும் அவனுடைய சோதரம் காரியம் இருந்தது. எங்க வரைக்கும் இருந்தது? வானம் வரைக்கும் இருந்தது. அல்லேலூயா. சொல்றார், பூமியை பார்த்தேன், ஒழுங்கின்மையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அந்த இருள் எது வரைக்கும் இருந்தது என்றால் ஆகாயம் வரைக்கும் இருந்தது. அல்லேலூயா. எரேமியாவின் இடத்தில் அநேக ரகசியங்களை தேவன் பேசினார். அநேக ஆழ்தத்துவம், இதெல்லாம் இன்னும் நிறைய காரியங்கள் இருந்து ஆழ்தத்துவத்தை பேசினார். பூமியின் அஸ்திவாரம் ஆராயப்படுமானால், எப்படி? பூமியின் அஸ்திவாரம் ஆராயப்படுமானால் நான் இஸ்ரவேலை கைவிட்டுருவேன் அப்படின்னாரு. ஆராய முடியுமா? முடியாது. இஸ்ரவேலை கைவிட முடியுமா? முடியாது. அல்லேலூயா. இப்படி அநேக ரகசியங்களை தேவன் என்ன செய்திருக்கிறாரு? எரேமியாவின் இடத்தில் சொல்லி இருக்கிறார். ஆழ்தத்துவத்தை சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அதே எரேமியா கிட்ட தான் சொல்றாரு, இவர்கள் பாபிலோன் தேசத்துல 70 வருஷம் என்ன செய்ய வேண்டும்? அடிமைகளாய் இருந்தா அவர்களை நான் மீண்டும் என்ன செய்வேன்? இங்கே கொண்டு வருவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க சோதரம் 31ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையா இருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நீ இழந்து போன எதையும் தேவன் வைத்துக் கொள்ள மாட்டார், அதை உன்னிடத்திலே திரும்ப தருவார். ஆமென். ஆனா இன்னொரு ஊழியக்காரன் சொல்றான், நீ எதையும் என்ன செய்ய மாட்ட? இழக்க மாட்ட, இங்க இருந்து போக மாட்ட, இப்படியே இருப்ப. எவ்வளவு நாளைக்கு அந்த பிரச்சனை இருக்கும்? 2 வருஷம் வரைக்கும் இருக்கும். எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? 2 வருஷம் தான், 2 வருஷம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லி அவனும் இறந்து போயிட்டான். அவனோடு அவனை வார்த்தை நம்பினவர்களும் அழிந்து போனான்.
அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நம்பினவர்களும் என்ன செய்தார்கள்? இறந்து போனார்கள். அல்லேலூயா. அதுல 24வது வசனத்தை வாசிங்க. அதிலே யூதாவும் எல்லா பட்டணங்களின் மனுஷரும் பயிரிடும் குடிகளும் மந்தைகளை மேய்த்து ஏகமாய் என்ன செய்வார்கள்? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் அந்த இடத்தை ஆசீர்வதிக்கும் போது அங்க என்னென்ன வருகிறது? பயிரிடுகிறவர்களும் மந்தைகளை மேய்க்கிறவர்களும் ஏகமாய் என்ன செய்வார்கள்? அப்ப எல்லா ஆசீர்வாதமும் ஒருமித்து வந்து சேரும். அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதமும் நீ இருக்கிற இடத்துல தேவன் கொண்டு வந்து சேர்ப்பார். இருக்கிற இடத்துல தேவன் நினைச்சுவாரு கொண்டு வந்து சேர்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய திட்டத்திற்கு செயல்பட வேண்டும். ஆமென். எரேமியாவுடைய வார்த்தையை கேட்கலாமா? இங்க இன்னொரு ஊழியக்காரர் தானே? ஆமென். அல்லேலூயா. நீங்கள் இந்த சபைக்கு வருகிறீர்கள் என்று சொன்னா என்ன கேட்கணும்? என் உபதேசத்தை கேட்கணும், அதை நம்பணும். அல்லேலூயா. இதையும் நம்புவோம். அப்புறம் அந்த பேர் என்ன? அனனியாவா? அல்லேலூயா. அவன் சொல்றது ஜெயபால் சொல்றதை விட கொஞ்சம் எப்படி இருக்கு? பெட்டரா இருக்கு. ஆமென். சுவிசேஷ உபதேசம் கேட்டேன்னா நீ எந்த பாவத்தையும் விடணுங்கிற அவசியம் இல்லை. அதான சத்தியம். ஆமென். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது அப்படிங்கிற சுவிசேஷம். அதான் சுவிசேஷம். அல்லேலூயா. அதை கேட்கிறப்ப ரொம்ப பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா சபைக்குள்ள வந்த பிற்பாடு தேவன் அப்படியெல்லாம் பேச மாட்டாரு. தேவன் நினைச்ச மாட்டாரு, அப்படியெல்லாம் மென்மையா பேச மாட்டாரு. பேதுருவை பார்த்து சொன்னாரு, அற்ப விசுவாசியே. அல்லேலூயா. ஏன் சந்தேகப்பட்டாய்? அல்லேலூயா, அல்லேலூயா என்று கரத்தை பிடிச்சு தூக்கிட்டு சொன்னாரு. அல்லேலூயா. அப்ப அது போல தேவன் என்ன செய்வார் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையை தேவன் திட்டமிடுவார். யார் திட்டமிடுவார்? அப்ப தேவனிடத்துல என்ன செய்யணும்? நம்ம பாருங்களேன், பிள்ளை பிறந்ததுமே முடிவு பண்ணுவாங்க, எப்படியே நான் டாக்டர் ஆக போறேன், என்ன ஆக போறேன். யாரையும் அந்த ஆசைப்படாம இருந்தா எல்லாம் பட்டவங்க தான். என்ன பெற்றவங்களும் அப்படிதான் ஆசைப்பட்டுருக்காங்க, நாங்களும் அப்படிதான் ஆசைப்பட்டோம். எங்க பிள்ளைகளை என்ன செய்ய போகுது? அப்படிதான் ஆசைப்படுது. ஆனா அதை ஆண்டவர் ஆசைப்படணும். யார் ஆசைப்படணும்? தேவன் ஆசைப்படணும். அல்லேலூயா. அதுக்கு அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா அதை தேவன் பார்த்துக்குவார். யார் பார்த்துக்குவா? தேவன் பார்த்துக்குவார். வேற எதுவுமே கிடையாது. வேற எதுவுமே அங்க பிரச்சனை கிடையாது. வாசிக்கலாம். என்னாகும் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மலையின் வெண்ணெயை போன்ற குஷ்ட ரோகியானால் ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான். அல்லேலூயா. மிரியாம் யாரு? அக்காவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், இல்லையா? ஆரோன் யாரு? அல்லேலூயா. மோசே யாரு? அல்லேலூயா. ஏதாவது பிரிக்க முடியுமா? ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அல்லேலூயா. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். என்ன சொல்லிட்டாங்க? மோசே கிட்ட மாத்திரமா ஆண்டவர் பேசுறாரு, எங்க கிட்டையும் தான் பேசுறாரு. எப்படி? எங்க கிட்டையும் தான் பேசுறாரு என்ற, அதாவது நீங்கள் சபையில இருக்கிறீர்கள், ஒரே குடும்பமாக இருக்கிறீர்கள், ஆனால் ஒரே முகமாக இருக்கிறீர்களா என்றால் அதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. ஒரே முகமாக இருந்தால் தேவன் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா?
மோசே என்ன செய்தாரு? எகிப்துல பிறந்துட்டாரு. எகிப்துல பிறந்தாரு. எகிப்துல பிறந்ததுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் வளர்த்தாங்க மோசைய? திடீர்னு கேட்டா எப்படி? நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா நாங்க டக்கு டக்கு டக்குன்னு என்ன செய்வோம்? ஆமே 3 மாசம் தான் மறைச்சு வைக்க முடிஞ்சது. எத்தனை மாசம்? 3 மாசம். முகம் பார்க்குற வரைக்கும் தான் என்ன செய்ய முடிஞ்சது. அதுக்கு மேல மறைச்சு வைக்க முடியல. ஏன்னா ஆண் பிள்ளைய நதியில தூக்கி போடணும். ஆண் பிள்ளை என்ன செய்யணும்? நதியில தூக்கி போடணும். அல்லேலூயா. அப்ப நதியில கொண்டு போய் ஒரு சோதரன் 4 நாள் தொட்டியில வச்சுட்டு தமக்கைன்னு போட்டிருக்கோம். யாரு தமக்கைன்னா? யாரு? கூட பிறந்த சகோதரி. ஒருவேளை மிரியாமா இருக்கலாம், ஒருவேளை மிரியாமா இருக்கலாம். அல்லேலூயா. அப்ப சோதரன் அந்த குழந்தை பார்க்குது, அந்த ராணி அந்த பிள்ளையை தூக்கிட்டு போனதே அந்த அம்மா போய் பேசும் பாருங்களேன். பார்த்துருக்கீங்களா? பேசும். இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க ஒரு ஆளை நான் கூட்டிட்டு வரவா? எப்படி? அவ்வளவு கட்டுப்பாடான குடும்பம். அவ்வளவு. அவன் யாருன்னு சொல்லல, இந்த பிள்ளையை பெத்தது யாருன்னு சொல்லல. அப்போதைக்கு என்ன சொல்யூஷன், அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? ஆமென். அல்லேலூயா. அப்படியெல்லாம் இருந்த குடும்பம் அது. அப்படியெல்லாம் கட்டுப்பாடாக கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்த குடும்பம். அல்லேலூயா. ஆனா இப்ப எப்படி ஆயிடுச்சு? இதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. இதுதான் நான் பார்க்க பிறந்து வளர்ந்தாலும் நீ பிரியாத. இப்ப மிரியாம பார்க்கும்போது ஆரோன் பார்க்கிறாரு, மோசே பார்க்கிறாரு. என்ன ஆயிடுச்சு? அவள் குஷ்டரோகி ஆகி விட்டாள். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, இப்ப என்ன சொல்றாரு? ராசஸ் கரெக்டா போதா? அல்லேலூயா. என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும் என்று வாசிங்க. தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாமிசம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல் அவள் ஆகாதிருப்பாளாக என்றார். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். பாருங்க, இப்ப இதுதான் ஒரு முகம். இதுதான் ஒரு முகம். பிரச்சனை வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? பொறாமை வந்துருச்சு. ஏன் நீ தான் பெரியாளா, நான் பெரியா இல்லையா? நீங்க வீட்டுல இருக்கா இல்லையா? ஆமென். வீட்லயும் அதே விஷயம் இருக்கா இல்லையா? எல்லா இடத்துலயும் அது இருக்கும். எல்லா இடத்துலயும் இருக்கும். அந்த பொறாமை வந்த பிறகு பாத்தீங்கன்னா அவங்க ஒருமித்து இருக்க முடியல, ஒருமித்து வாசம் பண்ண முடியல. இதுவும் கர்த்தருடைய சமூகம் தான். அல்லேலூயா. அதுவும் கர்த்தருடைய சமூகம் தான். கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அதற்கு அடுத்ததாக அந்த ஊழியக்காரன் அந்த இடத்துல இருக்கிறான். எப்படி? ஊழியக்காரன். அல்லேலூயா. இப்ப மிரியாமும் ஆரோனும் எதிர்த்து பேசினார்கள். மிரியாமும் ஆரோனும் எதிர்த்து பேசினார்கள். எதிர்த்து பேசின போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இப்ப ரெண்டு பேருமே என்ன செய்யல? ஆண்டவர் நோக்கி பார்க்கல. ஆரோன் மோசேயை நோக்கி பார்க்கிறான், மோசே ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். அல்லேலூயா. மோசே என்ன செய்றாரு? இயேசுவை. இப்ப சோதர ஊழியக்காரர் ஒரு உபதேசம் கேட்டீங்கன்னா அந்த உபதேசத்தின்படி என்ன செய்யணும்? செயல்படணும். அல்லேலூயா. அந்த உபதேசத்துல இன்னொரு ஊழியக்காரனுடைய உபதேசம், இன்னொரு ஆட்களுடைய உபதேசத்தை கொண்டு வந்து சேர்த்தீங்கன்னா அது செயல்படாது. அது செயல்படாது. தண்ணீரின் மேல் நடக்க சொன்ன தேவன் பெரியவரா, சமுத்திரத்தின் மேல் உலாவிக் கொண்டிருந்த காற்று பெரியவரா என்று ஒரு சந்தேகம் வந்து விட்டது பேதுருவுக்கு. ஆமென். அடுத்த வினாடி என்ன ஆயிட்டான்? அல்லேலூயா. மூழ்கி போறப்ப கூப்பிட்டான், ஆண்டவரே என்று. அல்லேலூயா. வியாதி, வியாதியும் ஒரு தூதன் தான். தெரியுமா உங்களுக்கு? வியாதியும் ஒரு தூதன் தான். அவனை போய் பார்க்கல. யார போய் பார்க்கல? அவனை போய் என்ன செய்யல? நம்ம என்ன நினைச்சிருப்போம்? அதுக்கு ஒரு ஆளப்படி, அதுக்கு ஒரு ஆளப்படி, அது என்னன்னு விசாரிப்போம், அதுக்கு ஏத்த காரியத்தை செய்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரம் ஆரோன் மோசேயை பார்க்கிறான், மோசே
தேவனை பார்க்கிறார். தேவன் 3 பேரையும் பார்க்கிறார். ஹalleluya. தேவன் 3 பேரை என்ன செய்றாரு? பார்க்கிறார். என்ன சொல்றாரு? கர்த்தர் மோசேயை நோக்கி அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் எப்படி இருக்கணும்? வெட்கப்பட வேண்டும். வேண்டாமோ? அது போலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே எப்படி இருக்கணும்? விலக்கப்பட்டு இருந்து பின்பு என்ன செய்யப்படுவா? ஹalleluya. இதை விட பெரிய அற்புதங்களை தேவன் எகிப்திலே செய்திருக்கிறார். மோசேக்கு சொன்னான் பார்வோன், எப்ப எந்த நேரத்தை நீ சொல்ற அப்படின்னு கேக்குறான். நாளை காலையில சரியா போகுது அந்த பிரச்சனை. இப்ப என்ன உடனே சரியா போகுது. ஹalleluya. ஆனா இந்த பிரச்சனை தேவன் அப்படி சரி பண்ணி இருக்கலாம்ல, பண்ணல. ஏன்? இதுதான் தேவன் வேறு பாத்திரமாக வணைந்து கொண்டிருக்கிறார். வேறு பாத்திரமாக என்ன செய்கிறாரு? கைவிடுகிற தேவன் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கங்க, கைவிடுகிற தேவன் அல்ல. எப்படியாவது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று வேறொரு பாத்திரமாவது வணைந்து கொண்டுதான் இருப்பாரே தவிர அதை புரிந்து கொள்ளுகிறவர்கள் அந்த பாதையிலே செயல்படுகிறார்கள். ஹalleluya. இதுக்கு அடுத்து வாசிங்களே என்ன ஆகுதுல? அப்படியே மிரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விளக்கப்பட்டு இருந்தால் இதுவரைக்கும் மிரியாமுடைய பிரச்சனை இல்லையா? அடுத்து வாசிங்க. மிரியாம் சேர்த்துக் கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாமல் இருந்தார்கள். எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் பாருங்களேன். ஹalleluya. இவ்வளவு முக்கியத்துவம் அந்த அம்மாவுக்கும் இருக்கிறது, அந்த சபைக்கும் இருக்கிறது. ஆனால் அது 7 நாள் வரைக்கும் என்ன செய்தார்கள்? பிரயாணம் ரத்தாயிடுச்சு. ஹalleluya. அப்ப அந்த 7 நாள் வரைக்கும் பிரயாணம் ரத்தாகும் போது இந்த 6 லட்சம் பேர் வந்தான். என்னப்பட்டதான் என்ன இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எகிப்துல இருந்து எத்தனை பேர் வந்தாங்க? 6 லட்சம். கரெக்டா சொன்னீங்க. அப்பே அம்மா இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க. அது எத்தனை பேர்னு தெரியல. ஆனா எல்லாருக்கும் இந்த விஷயம் என்ன செய்கிறது? தெரிய வருகிறது. ஹalleluya. ஹalleluya. அப்ப ஏன் தேவன் நம்மளை வேறு பாத்திரமாக வணைந்து அதே இடத்தில் மீண்டும் சேர்த்துக் கொள்வார். ஹalleluya. ஹalleluya. அதனாலதான் சோதரம் குயவன் வணைந்து கொண்டிருக்கும் போதே அந்த கையில என்ன ஆயிடுச்சு? கெட்டு போயிடுச்சு. பேதுரு எந்த இடத்துல மிஸ் ஆனாரு? தேவ திட்டத்துல தான் மிஸ் ஆனாரு. எங்க மிஸ் ஆனாரு? தேவ திட்டத்துல. வேற யாருடைய உபதேசத்தை கேட்டாரா? படகுல இருக்கணும் ஹெல்ப் கூப்பிட்டாரா? நம்ம என்ன செய்வோம்? பாஸ் சொல்லிட்டாரு, இருக்கட்டும், நான் மற்ற எங்க ஆளுங்கள்ட்ட நான் என்ன செய்வேன்? ஒரு வார்த்தை. நீ எத்தனை வார்த்தை கேட்டாலும் கர்த்தர் சொன்னது மட்டும்தான் நடக்க போகுது. ஹalleluya. ஹalleluya. ஏன்? தேவனுக்கும் உனக்கும் அப்படி ஒரு ஐக்கியத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஐக்கியத்தை என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி இருக்கிறார். எரேமியாட்ட வந்து சொல்லணும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல எழுதுனதை எரேமியாட்ட வந்து எதுக்கு சொல்லணும்? ஆழ்மத்துவம். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. சோதரம் சொல்றாரு, பூமியை பார்த்தேன், பூமி எப்படி இருந்தது? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. வானங்களை பார்த்தேன், வானங்களில் ஒளி இல்லாது இருந்தது. பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் என்ன செய்தது? அதிர்ந்து கொண்டிருந்தது. எல்லா குன்றுகளும் அசைந்தன. பின்னும் நான் பார்க்கும்போது மனுஷன் இல்லை. ஆகாசத்து பறவைகள் எல்லாம், ஆகாசத்து பறவை பறந்துதான் போகும், பறக்காமே போகும். ஆமென். அது பூரா வேற. அவர் சொல்ற process எல்லாமே வேற, எல்லாமே வேற. ஹalleluya. அடுத்து சொல்றாரு பாருங்க, பின்னும் நான் பார்க்கும்போது கர்த்தராலும் அவருடைய உக்கிரக கோபத்தாலும் மனுஷன் இல்ல, ஆனா பயிர்கள் இருந்துச்சான். எப்படி? மனுஷன் இல்ல, என்ன இருந்தது? பயிர் நிலம் இருந்தது. பயிர் நிலம் தானே வனாந்திரமா இருக்கு. அப்ப இருந்தது யாரு? ஹalleluya. ஹalleluya. வானவர்கள். வானத்திலே ஒரு விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு. அதான் சொல்றாரு,
வானத்தின் அப்பத்தை அவர்களுக்கு புசிக்க பூமியிலேயும் விவசாயம் நடந்திருக்காது. யார் பண்ணது? ஆதாம் பண்ணதுக்கு முன்னாடி இன்னும் பண்ணிருக்கு. நீங்கள் வேதத்தை தேடி 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 வாசிக்கிற பொழுது அநேக ரகசியங்கள் வேதத்துக்குள் மறைந்திருக்கிறது. அநேக ரகசியங்கள் நினைப்போம். நம்ம அதான் படிக்கும் போது நம்ம ஒரு மைண்ட் செட் வச்சுக்குவோம். ஆதாம் ஏவாள், அப்புறம் வேற எதுவும் ஆண்டவர் சொல்றாரு. ஆதாமுடைய பையன் பெரியவன் பேர் என்னங்க? காயின் எங்க போய் கல்யாணம் பண்ணாரு? அதெல்லாம் சொல்லல. நோத் அப்படிங்கிற தேசத்துல போய் குடியிருந்தான் இருக்கும். எப்படி? நோத் அப்படி ஏதேனுக்கு கிழக்கான நோத் அப்படிங்கிற ஒரு தேசத்துல போய் இருந்தான். ஏதேன் இருக்கும் போதே தேசம் இருந்திருக்கு. ஏதேன் இருக்கும் போதே தேசம் இருந்திருக்கு. அந்த தேசம் சொன்னா ஜனங்கள் இருந்தா தானே தேசம். ஜனங்கள் இருந்தா தானே தேசம். அல்லேலூயா. தேவன் ஒவ்வொரு சில குழுவை கொடுத்திருப்பாரு. ஒவ்வொரு சில குழுவை கொடுத்திருப்பாரு. நம்ம அந்த குழுவை என்ன செய்யறது இல்ல. அதை எப்பவுமே கவனிக்கிறது இல்லை. எத்தனை முறை பைபிள் படிச்சாலும் என்ன செய்யறது இல்ல, அந்த குழுவை பார்க்கிறதே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அதை கவனித்து பாருங்கள். தேவன் தன்னுடைய மகத்துவத்தை உனக்கு வெளிப்படுத்துவார். தேவன் என்ன செய்வாரு? மகத்துவத்தை வெளிப்படுத்துவார். வாசிங்க எரேமியாவிலே சோதரம் 31ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 11 12 நாம் முடிப்போம். 31 11. கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். இன்னைக்கு நம்ம எந்த ஒரு பிரச்சனையை பார்த்தாலும் அது பெரிய பிரச்சனையா நினைக்கிறோம். இல்ல, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் உன்னை விடுவிக்க போதுமானவர். ஒண்ணு விடுவிக்க போதுமானவர். அடுத்த வசனம், அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை திராட்சைரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். தேவன் எப்படி உன்னை வேறொரு பாத்திரமாய் வணைந்தாரோ உன்னை வெறுமையான பாத்திரமாக விடுவதற்காக உருவாக்கவில்லை. ஆசீர்வாதம் உன்னிடத்தில் தங்கும்படி உருவாக்குகிற தேவன். அல்லேலூயா. ஆசீர்வாதம் தங்கும்படி தேவன் என்ன செய்வாரு? உருவாக்குவாரு. சீயோனில எங்க வந்து சேரணுமா? உச்சிக்கு வந்து சேரணும். ஆமென். அல்லேலூயா. உச்சி வெயில்ல எந்த நேரம்ங்க? நம்ம அதான் தெரிஞ்சு வச்சிருக்கோம். உச்சிக்கு தானே பாச வர சொன்னீங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லுவீங்கல்ல, அப்ப உள்ள வரோம். எப்படி? அப்ப அந்த வசனம் பாத்தீங்கன்னா அழகா எழுதிருக்கிறாருன்னு. சீயோனின் உச்சியிலே வாசிங்க. வந்து சீயோன் உச்சியிலே, அதுக்கு முன்னாடி வார்த்தை பாத்தீங்களா? அவர்கள் வந்து. ஆமென். அவர்கள் வந்து. வந்தால்தான் உச்சிக்கு வர முடியும். உச்சிக்கு வரணும்னு நினைச்சா யாரும் என்ன செய்ய முடியாது, வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. அடுத்த வாரம் கரெக்டா என்ன செய்யுங்க, முன்னாடி வந்துருங்க. பாடுறவங்க ஆயத்தமா வந்துருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களை ஒவ்வொரு பாத்திரமாக வணைந்து கொண்டு வருகிறார். நான் மோசையோட இருக்கலாம், ஆரோனா இருக்கலாம், ஏன் மிரியாமா இருக்கலாம். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியலைன்னா அங்க செய்யலைங்க. அல்லேலூயா. பேதுருவா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். சோதர விசுவாசம் அவனோடு கூட வாசம் பண்ணலாம். ஆனா தேவனை விட்டுட்டு வேற பார்த்து என்ன பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியாட்ட சொன்னது மட்டும்தான் தீர்க்க தரிசனம். மத்தவன் சொல்றது பூரா எதுவும் தீர்க்க தரிசனம் இல்லை. எதுவும் தீர்க்க தரிசனம் இல்ல. காரணம் என்ன? 70 வருஷம் அவர்கள் பாபிலோனுக்கு போக வேண்டும் என்று தேவன் என்ன செய்தாரு? எப்ப திட்டமிட்டார் தெரியுமா? எகிப்துல இருந்து வரும்போதே திட்டமிட்டார். எகிப்துல இருந்து கிளம்பும் போதே இது ஒரு பாட்டு. ஆமென். ஏன் தெரியுமா? இவன் எகிப்துல இருந்து வரும்போது உடன்படிக்கை பெட்டியை மட்டும் சுமந்துட்டு வரல. என்ன சுமந்துட்டு வந்தான்? ரொம்பான் என்னும் ராசி நட்சத்திரமாக சொர்வந்தையும் சுமந்துட்டு வந்தான். எப்படி? ராசி இன்னைக்கு ஏதாச்சும் சொல்லாம இருக்கிறோமா?
யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் அதையும் சுமந்துட்டு வந்தான். எங்க எழுதுறாரு? அப்போஸ்தலர்ல வந்து எழுதுறாரு. எங்க எழுதுறாரு? அப்போஸ்தலர்ல. அப்பே சொல்றாரு, அவர்களை நான் பாபிலோனுக்கு குடி போகும்படி பண்ணுவேன். ஒரு பாட்டு இவர்கள் எருசலேமில் சோதரம் எகிப்தில இருந்து வரும்போதே இதெல்லாம் டிசைன் பண்ணப்படுகிறது, இதெல்லாம் தேவன் திட்டமிடப்படுகிறது. அதுல இருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மாறுவாங்களான்னு கர்த்தர் பார்க்கிறாரு. மாறுவாங்களான்னு கர்த்தர் பார்க்கிறாரு. இவன் என்ன செய்யல? மாறல. மாறுகிற இடத்துக்கு அனுப்புகிறார். மாறுகிற இடத்துக்கு அனுப்புகிறார். மோசையும் ஆரோனும் பார்க்கும்போது அண்ணன் தம்பி. மோசையும் ஆரோனும் அண்ணன் தம்பி இல்லையா? சகோதர தத்துவம் இல்லையா? ஆனா எப்படி கூப்பிடுறா மோசே? ஆமென். அந்த எண்ணம் அவனுக்கு உண்மையாக வர வேண்டும். அந்த எண்ணம் அவனுக்கு எப்படி வரணும்? சோதரன் பாருங்களேன், பார்மாடி சொல்லலாம், பாஸ்டரே, பாஸ்டர், பிரதர் அப்படின்னு சொல்லலாம். அந்த எண்ணம் எப்படி வரணும்? உண்மையாக உள்ள இருந்து வரணும். அது வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணுவார். அது வரைக்கும் கர்த்தர் என்ன செய்வாரு? வெயிட் பண்ணுவார். அல்லேலூயா. ஏன்னா ஆரோனை சோதரம் அபிஷேகம் பண்ணதே மோசதான். ஆரோனை அபிஷேகம் பண்ணதே யாரு? மோசதான். இப்ப சோதரம் ஆரோன் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு வளர்ச்சி. எல்லா ஊழியமும் அவருக்கு அத்துபடி, எல்லா ஊழியமும் அத்துபடி. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சொல்றாரு, உன்னை விட நானும் எப்படிப்பட்டாலும் தெரியுமா? அல்லேலூயா. நான் சொன்ன வசனம் ஏதாச்சும் ஒண்ணு உலகத்துல இருந்து எடுத்துட்டு வந்திருக்குன்னா, அல்லேலூயா, ஏதாச்சும் ஒண்ணு உலகத்துல இருந்து இல்ல, எல்லாமே பைபிள்ல தான் இருக்கு. எல்லாமே பைபிள்ல தான் இருக்கு. நான் அந்த வசனம் எல்லாம் கொஞ்சம் தெளிவா சொல்றதுக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த வேதத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிக்க வாசிக்க இந்த வேதம் உலகத்தில் எங்கெங்கு மறைந்திருக்கிறது என்பதை நீ கண்டறியலாம். நீ என்ன செய்யலாம்? கண்டறியலாம். அப்படி கண்டுபிடிக்கிற போது தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்பதை நீ சாட்சி கொடுக்கலாம். இப்ப சோதரம் மோசேயை பார்த்து கூப்பிடுறாரு, ஆரோன், என் ஆண்டவனே, அவள் அப்படி ஆகாதிருப்பதாக. மோசே இப்ப யாரை பார்த்து கூப்பிடுறாரு? தேவனை பார்த்து கூப்பிடுகிறார். தேவன் பதில் சொல்லி இப்ப 3 பேர் என்ன ஆயிட்டாங்க? ஒரு முகம் ஆயிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அதை வெறும் 7 நாளா மாத்தி இருக்கணும். அதுக்கு ஒரு குணம் இருக்குங்க. 7 நாளா 7 வருஷமாவும் மாத்த முடியும். எப்படி? 7 நாள 7 வருஷமாவும் மாத்த முடியும். 40 நாள் கானானை சுத்தி பார்த்துட்டு வந்தானே, எதனால 40 வருஷம் வனாந்தரத்துல அலைஞ்சான்? சுத்தி பார்த்துட்டு வந்தேன்னு சொன்ன சப்ஜெக்ட்ல தான் 40 வருஷமா மாறுச்சு. 40 வருஷமா மாறுச்சு. அப்ப 7 வருஷமா இருக்கிறத 7 நாளா மாத்தவும் தேவனால முடியும். அப்ப தேவனை மாத்திரம் என்ன செய்யணும்? நோக்கி பார்க்க வேண்டும். நாம் எல்லோரும் முழங்கால் படியிடுவோம். கேட்ட வார்த்தையின்படி சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். நான் தேவனை எப்படி நோக்கி பார்க்கிறேன்? எரோமியாவோடு சேர்ந்து நான் தேவனை பார்க்கிறேனா?